முயற்சியை வந்து தங்களால் வழங்கப்படுற நிதி பங்களிப்பு எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பகீரதன். நான் கொழும்பில் தான் நான் வளர்ந்தேன். ஸ்ரீலங்காவில் கொழும்பில் வளர்ந்து நான் என்ஜினியராக நான் குவாலிஃபை பண்ணேன். தேரதேனிக்கு போய் 1969 தேதி நீங்கள் எல்லாரும் பிறக்க இல்லை இந்த நாட்களில். நான் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 5 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணி மையங்கனை அந்த இடத்துல யாழ்ப்பாணத்தில் இல்லை. அது பிறகு 1975 நான் டிசைட் பண்ணேன் யூகேக்கு போய் கொஞ்சம் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறது. அதோட இந்த மனைவியும் இந்த டாட்டர் அந்த நாட்டில் அவங்க 6 months old, 6 மாதம். நான் யூகேல போய் போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர்ஸ் டிகிரி எல்லாம் முடித்து அங்கேயே ஒர்க் பண்ணேன். அங்கே ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்கு நான் இன்ஜினியராக 33 வருஷம் ஒர்க் பண்ணி எல்லா இடத்துலையும் பங்களாதேஷ், இந்தியா, இந்தோனேசியா அந்த மாதிரி கண்ட்ரிஸை நான் ஒர்க் பண்ணி பிறகு நான் கடைசியில் அதில் அந்த கம்பெனியை நான் ஒரு டிரெக்டராக வந்து சவுத் ஏஷியாவுக்கு நான் ரீஜனல் டிரெக்டராக வந்து ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்ட்ஸ் அந்த நாட்டில் நான் பார்த்தேன். அது பிறகு 16 வருஷம் நான் இன்னொரு ஆர்கனைசேஷன் ஆப்பிரிக்காவில் ஒர்க் பண்ணேன். வாட்டர் தண்ணியும் சானிடேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது அதெல்லாம் முடித்து நான் இப்போ கொஞ்சம் ரிட்டையர். எனக்கு கணக்காடுமே எனக்கும் இந்த வயசுக்கும் எங்களுக்கு இங்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய இருந்தால் எங்களுக்கு அதுதான் எங்களோட அம்பிஷன். அது வந்து நாங்கள் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். சென்மார்க் ஆர்ட்ஸ் அது எங்களோட ஃபேமிலி ட்ரஸ்ட். நாங்கள் தான் செட்டப் பண்ணி நாங்கள் தான் அதுக்கு ஃபண்ட் போட்டோம். அந்த ட்ரஸ்ட்டில் நாங்கள் எங்களுக்கு ப்ரொஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ஆக்கள் இல்லை. அதுக்கு தான் நாங்கள் எங்களுக்கு முன்னாள் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அவையில் ஒர்க் அவையில் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தெரியும், அவரை தெரியும். நாங்கள் அவரோட சேர்த்து டிசைன் பண்ண பிளான் பண்ணி டிசைன் பண்ண முதல்ல செக் பண்ணி நாங்கள் இந்த டிசைன் பண்ண இந்த ஏரியா எங்களுக்கு சரியான கஷ்டப்பட்ட ஏரியா இந்த நாட்களில் இருந்து சுனாமி அது முதல் யுத்த காலத்திலேயும் இந்த ஏரியா தான் சரியான கஷ்டப்பட்ட ஏரியா வந்து நாங்கள் டிசைட் பண்ண இந்த ஏரியாவுக்கு நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணி செய்ய முடிந்தால் உதவி கேட்பது. அதுதான் நாங்கள் இந்த கடைசியில் இந்த ஏரியாவுக்கு ஒரு டிசைன் பண்ணி பிளான் பண்ணி நாங்கள் சென்மார்க்கா ஃப்ரெண்ட்ஸ் உடைய அவைகளுக்கு அப்போஸ் இங்கே ஆர்கனைசேஷன் இருக்குது ராஜேஸ்வரி ட்ரான்ஸ்லிப்பாக அவைகளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இந்த ப்ரொஜெக்ட். கடைசியில் எங்களுக்கு ஃபண்ட் எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு ஏப்ரல் போன வருஷம் ஏப்ரல் தான் நாங்கள் எங்களுக்கு இந்த இந்த இது மாதிரி லைவ்லிஹுட் ப்ரொஜெக்ட் தான் எங்களுக்கு விருப்பம். இதை சொல்றதுக்கு ஏனென்றால் அதுதான் இந்த இந்தியன் கிராமத்துக்கும் ஃபேமிலிஸுக்கும் இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் தான் நாங்கள் நினைத்த மாதிரி நல்ல சப்போர்ட் வரும். நீங்கள் எல்லாம் உங்களோட ஸ்டோரி சொல்கிறீங்க, இன்றைக்கு எங்களுக்கு சரியான சந்தோஷம். இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்து உங்களோட ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு கடைசியில்
எங்களுக்கு சரியான சந்தோஷம் இது. ஸோ இதுதான் இந்த ப்ரொஜெக்ட் நாங்கள் நல்லா பிளான் பண்ணி டிசைட் பண்ணி முதல்ல இந்த 3 கிராமம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இது 5 வருஷத்துக்கு நாங்கள் இதற்கு 7 நாள் ப்ரோக்ரஸ் பண்ணுவோம். இந்த 3 கிராமம் பிறகு நாங்கள் சர்வே பண்ணி இன்னும் வேறு கிராமத்துக்கும் 7 மணி நேரம் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்து உங்களை சந்தித்து இந்த பேரை பிள்ளை வந்திருக்கிறார். அவர் இப்போ அவருடைய ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சு இங்கே வந்து நம்ம பார்க்கறதுக்கு அவரும் இருப்பார். அவருக்கும் நல்ல சந்தோஷம் இன்றைக்கு வந்து உங்களை நான் சந்திச்சது. ஸோ உங்களை இது மாதிரி வரவேற்பு பண்ணதுக்கு உங்களை நன்றி. சுயதொழில் சமூக அமைப்பினுடைய ஏற்பாட்டிலே வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தின் போக்கரப்பு கிராம சேவகர் பிரிவு, முள்ளியான் கிராம சேவகர் பிரிவு, அதேபோல் வெற்றிலைக்கணி கிராம சேவகர் பிரிவு 3 கிராம சேவகர் பிரிவுகளை உள்ளடக்கி இந்த வாழ்வாதார முயற்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த வாழ்வாதார முயற்சியானது ஆரம்பகட்டமாக ஒவ்வொரு கிராமத்திலும் 25 தொடக்கம் 30 பேர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆரம்பகட்டமாக ரூபாய் 20,000 ரூபாய் பெறுமதியான நன்கொடை வழங்கப்பட்டு அதற்கு பின் அவர்களுடைய தொழில் பயிற்சி நெறிகளை அவர்களுக்கு வழங்கி அதன் பின்பு அவர்களுக்கு வட்டி இல்லாத கடனுதவிகளையும் இந்த நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. ஆகவே இந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கமானது இங்கே வேலை இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது, அனைவரும் சுயதொழில் மூலம் முன்னேற வேண்டும் என்பதே இந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கமாகும். வணக்கம், நான் எனது பேர் மரியாமல வசந்தகுமார், ஒரு சமாதான நிறுவனம் கிராம அபிவிருத்தி சங்க தலைவரும் இந்த சமூக மேம்பாட்டு அமைப்பு நிர்வாகத்தில் இருக்கு. இந்த சமூக மேம்பாட்டு அமைப்பு என்ற ஒரு அமைப்பை பிரான்ஸ் நிறுவனத்தின் ஊடாக ஒரு வெளிநாட்டு என்ஜிஓ அனுமதியோட, அதாவது குடும்பங்களுக்கு வறுமை கோட்டின் கீழ் வாழ் குடும்பங்களுக்கு உதவி செய்யும் நல்லோக்கோட இந்த பிரான்ஸ் நிறுவனம் இந்த அமைப்பு எங்கள்கிட்ட நாடி வந்தது. அந்த வகையில் நாங்கள் முள்ளியான் ஏ 432, வெற்றிலைக்கணி ஏ 432, முள்ளியான் 433, போக்கரப்பு ஏ 434 இந்த 3 டிவிஷனுக்கையும் அந்த வறுமை கோட்டுங்களை வறுமையிலும் மிக வறுமையாக வாழுகின்ற குடும்பங்களை தெரிவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் முள்ளியான் கிராம அலுவலர் பிரிவில் வந்து அதை 3 செக்ஷனாக பிரிச்சிருக்கிறோம். கிராம அலுவலர் பிரிவை நித்திய வட்டி ஒரு கிராமம், மற்றது கட்டைக்காட்டில் வந்து 2ஆக பிரித்து ஒரு பகுதியில் 11 பேருக்கும் இன்னொரு பகுதியில் 11 பேருக்கும் நித்திய வட்டையில் 8 பேருக்குமாக இந்த வாழ்வாதாரம் கொடுக்கப்பட்டது. இந்த வாழ்வாதாரத்தின் வழங்கப்பட்ட நிதி வந்து இந்த அமைப்புக்கு சொந்தமான நிதி. இது வந்து சுழற்சி முறையில் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்ட நிதி சுழற்சி முறையில் மக்களுக்கு மீளளிக்க உள்ளது. இவர்களுக்கு வட்டி இல்லாமல் வழங்கப்பட்ட முதலாவது கொடுப்பனவாக ரூபாய் 25,000 ரூபாய் எந்தவித நன்கொடை நிதியாக வழங்கப்பட்டது. அவை என்ற தொழில் முயற்சியை ஊக்குவிக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக 2ஆம் கட்டமாக வழங்கப்பட்டது ரூபாய் 25,000 ரூபாய். அவை அந்த வாழ்வாதாரம் கோழி வளர்ப்பண்டா கோழி வளர்ப்புக்குரிய மூலதன எடுக்கும், ஆடு வளர்ப்பண்டா ஆடு வளர்ப்புக்குரிய மூலதன எடுக்குமாக வட்டி இல்லா கடனாக ரூபாய் 25,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அந்த வகையில் அவை அந்த கட்டுப்பணத்தை வந்து மாதம் நாங்கள் அந்த 10 மாதத்துக்கு பிரிச்சிருக்கிறோம். அந்த 10 மாதத்துக்கும் அந்த தவணை அடிப்படையில் அந்த எடுத்த தொகையை கட்டி முடித்தா திரும்பி நாங்கள் அடுத்த கட்டம் வரைக்கும் திருப்பி ஒரு வார குடும்பங்களை இனங்கண்டு அந்த குடும்பங்களுக்கு இதை கொடுக்குறதுக்கு நாங்கள் முயற்சிச்சுக்கிறோம். இதுதான் எங்களோட அமைப்பின் எங்களோட கருப்பொருள். மெட்டடல் மெத்தட் டவுன் ஏரியா எல்லா வசதியும் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து